அனைவருக்கும் வணக்கம். ஜெயன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அதாவது ராசி சக்கரத்தை, வர்க்க சக்கரத்தில் முதல் சக்கரம் D1, டிவிஷன் 1. அதாவது ஒரு ராசியில் கிரகம் இருந்தால் அது எப்படி இருக்கும், அதேமாதிரி ஒரு பாவத்தில் கிரகம் இருந்தால் அது எப்படி இருக்கும். அப்போ ராசி சக்கரத்தில் லக்னம் உள்பட 10 அமைப்பு இருக்குது, 9 கிரகமும் லக்னமும் இருக்குது. இதை மட்டும் வச்சுட்டு என்னவெல்லாம் யோகங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட அது 300க்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்கு. வி ராமன் அதை தொகுத்து எழுதியிருக்கிறாரு. நிறைய ஆத்தர்ஸ் அதை தொகுத்து எழுதியிருக்காங்க. அடிப்படையில் பல யோகங்கள் இருக்கு. இப்போ யோகம் என்றாலே சேர்க்கை, இணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். விதி நம்மளுடைய விதிபூர்வமான கர்ம பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் லக்னத்திலேருந்து ஆரம்பிக்குது. அதுதான் விதி. மதி சந்திரனை அடிப்படையாக வைத்து உடம்பு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு சந்திரனிலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணி எந்தெந்த கிரகமெல்லாம் எங்கெங்கே இருக்குது அதை அடிப்படையாக வச்சு ஒரு யோகம் சொல்லலாம். பல யோகங்கள் இருக்குது. சூரியனை அடிப்படையாக வைத்து பல யோகங்கள் இருக்குது, சந்திரனை அடிப்படையாக வைத்து பல யோகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி லக்னத்தை அடிப்படையாக வைத்தும் பல யோகங்கள் இருக்குது. இப்போ நாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 யோகங்களை 17ஆம் தேதி, வருகின்ற 17ஆம் தேதி வகுப்பு, 17, 18, 19 ஆகிய 3 தினங்களும் வகுப்பு இருக்கிறது. அப்போ மிக எளிமையாக எல்லாரும் இந்த விஷயங்களை, ராசி சக்கரத்தை பார்த்த உடனே பலன் எப்படி சொல்லுவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதற்காக இந்த ப்ரிலியூட், ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி இது. இப்போது நல்லா பாருங்கள், நமக்கு லக்னம் அப்படிங்கிறது நம்ம விதியை பற்றி சொல்லுது. இந்த லக்னத்திலேருந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. 12 பாவத்துக்கும் நம்ம பலன் சொல்லுது. இது சூரியனுக்குன்னு வரும்போது, சூரியனுக்கு வெகு அருகில், சூரியனுங்கிறது நீங்கள், உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய ஈகோ, உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ், இது அப்போது அந்த இதை அடிப்படையாக வச்சு முன்னும் பின்னும், சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அது வாசி யோகம். வேசி யோகம். 2 புறமும் கிரகங்கள் இருந்தால் உபயசாரி யோகம். சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருந்தால் சுனபானவா யோகம். லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரங்களில் கிரகங்கள் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம். சந்திரனும் குருவும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால், அப்படி கேந்திரத்தில் இருக்கும்போது குரு ஆட்சி உச்சமாக இருந்தால் அது கஜகேசரி யோகம். இந்த யோகங்களுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த கிரகபலம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கிரகபலம் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியாக பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கிறோம். சூரியன் நம்மளுடைய ஈகோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தன்மை, ஒரு மனிதனுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது சூரியனை அடிப்படையாக வச்சு தான் வருது. அப்போ சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறது, 2 பக்கமுமே கிரகங்கள் இருக்கிறது. எப்பயுமே சூரியனுக்கு 2 பக்கம் கிரகம் இருக்கும். இல்லை முன்னும் பின்னும் கிரகம் இருக்குன்னா ஒரு முன்னவாவது கிரகம் இருக்கும், இல்லாட்டி பின்னாலேயாவது கிரகம் இருக்கும். இப்போ இது மாதிரியான அமைப்புகள் வரும்போது இந்த யோகம் எப்படி இருக்கிறது, நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் உங்கள் வகுப்பில் படிச்சுக்கலாம். நான் இது ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ தரப்படுகிறது. உதாரணத்துக்கு சூரியனுங்கிறது நீங்கள், அதுதான் நீங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்க சூரியன் என்ன இடத்துல இருக்கார், ராசியில் இருக்கிற அந்த குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு முன்னால் என்ன கிரகம் இருக்கு, சூரியனுக்கு பின்னால் என்ன கிரகம் இருக்குது, இது சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அது வேசி யோகம். இந்த வேசி அப்படின்னு சொன்னோடனே அதை தமிழில் நாம் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நாம் எடுத்துக்கப்படாது. இந்த வேசின்னா எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை திணித்தல், அது பியர்சிங் சொல்கிறாங்க. பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த கேரக்டர் திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் பஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்.
நான் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு 2ல் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு நல்ல குரு இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் கிடையாது. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சாதாரணமாக கண்டக்டர் உத்தியோகத்தில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அது அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து, நீ நிச்சயமாக ஜெயிப்ப, நீ சென்னைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார். அவருக்கு குரு மாதிரி. ரஜினிகாந்த் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அந்த குரு தன்மை அப்படிங்கிறது அவருடைய சூரியனுக்கு 2ல் வந்து அந்த குரு இருக்கு. அவர் சூரியனில், அவருடைய சந்திரனுக்கு 2ல் குரு இருக்கு. அது சுனபா யோகம். அதன் மூலமாக தான் செல்வம் வருது. ராகு குரு 2ல் இருக்கு. அவர் நடித்த படங்கள் பூரா ஆக்ஷன் படம் தான், பூரா அடிதடி சண்டையோடு தான் இருக்கும். குருவும் ராகுவும் இருந்து அங்கே அடிதடி சண்டையோடு தான் இருக்கும். இந்த கேரக்டர் எப்படி வருதுங்கிறது பாருங்கள். சந்திரனுங்கிறது வந்து நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு. 2ஆம் இடம் வந்து எக்ஸ்பிரஷன் மாதிரி. சந்திரனை லக்னமாக வச்சுக்கிட்டோம்னா, மகர ராசி சந்திரனை லக்னமாக வச்சுக்கிட்டோம்னா, அப்போது ஒரே நிமிஷம், இப்போ இதில் பாருங்கள், சுனபா அனபாயோகம் இது போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், சந்திரன் இங்கே இருக்கு, குரு எங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த 2வது இடத்துல சந்திரனுக்கோ சூரியனுக்கோ 2வது இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய கேரக்டரை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. எது எப்படின்னாலும் ரஜினிகாந்த் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த ஹீரோவாக தான் நடிப்பார். அவர் கிட்டத்தட்ட குரு மாதிரி, வழிகாட்டுறவர் மாதிரி, பாதுகாக்கிறவர் மாதிரி, அன்பு இருக்கிறவர் மாதிரி, கருணை இருக்கிறவர் மாதிரி, கண்டிஷன் இருக்கிறவர் மாதிரி, எல்லாரையும் கட்டுப்படுத்துறது மாதிரி, அப்படித்தான் ஒரு கேரக்டரே இருக்கும். அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குரு, அவர் முதல்ல இந்த படத்தில் நடிக்க வச்ச பாலச்சந்தர் குரு, பாரதி ராஜாவை தொடர்ந்து குரு, எல்லா டைரக்டர்ஸும் குரு தான். ரஜினிகாந்தை பொறுத்தவரை எல்லா டைரக்டர்ஸும் குரு தான். அப்போ ரஜினிகாந்துக்கு குருவோட கேரக்டர் இருக்கா? குருவோட கேரக்டர் இருக்கிறதுனால தான் அதே திரும்ப 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 பஞ்ச் ஆகுது. இந்த குருத்தன்மை அப்படிங்கிறத விட்டு அவங்களால நீங்கவே முடியாது. குருகிட்ட வந்து ஒரு தனி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று இருக்கு. அவருக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய குருமார்கள் இருந்தார்கள். வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் குருவை தேடி. அமெரிக்காவில் அவர் செட்டிலாக இருந்தார், அங்கேயே தேடி போவார். அப்போ ஒரு குரு இல்லாமல் ரஜினிகாந்தோட லைஃப்பில் எந்த விதமான டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, எந்த விதமான செயலும் இல்லை. குரு வந்து ஒரு காலகட்டத்தில் காலமாயிடுறாரு. அவரை போய் அடக்கம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து அமெரிக்கா போகிறார். எப்படின்னு பாருங்கள், எல்லா செயல்களையும் அந்த குரு சம்மந்தப்பட்டுருவார். அது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ 2ல் குரு இருந்தால், சூரியனுக்கு 2ல் குரு இருந்தால் அது வேசி யோகம். அது பஞ்சிங் அப்படின்னு அர்த்தம். இந்த வேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் பஞ்சிங், பியர்சிங், ட்ரில்லிங் மாதிரி திரும்ப 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 குறுகுறுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் வந்து சந்திரன் உடல் மனசு, அந்த உடம்புலையும் மனசுலையும் அந்த குருவை பற்றின சிந்தனை, அந்த குருத்துவத்தை பற்றின செயல்பாடு இதுலேயே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்படி இருந்ததுனால தான் நிறைய பேரோட மனசில் வந்து அவர் இடம் பிடிக்க முடிஞ்சது. அந்த குருத்துவத்தை மாறாமல் அவர் செயல்படுத்திக்கிட்டே வந்தார். எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்போ நடந்துட்டுருக்கு, அது பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆனால் பிகினிங் எது? அவர் லைஃப் முழுக்க ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடியது எது? இந்த குரு தான். சூரியனுக்கு முன்னும் பின்னும் அதே மாதிரி தான். இப்போ சந்திரனுக்கு இடத்துல இருந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த குரு தான். அப்போ 2வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து எப்படி அந்த தன்மை அவங்கள விட்டு விலகவே விலகாது, காலம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். இப்போ 2ல் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், காலம் முழுக்க எல்லாரோடையும் அனுசரித்தே செயல்படுவார். எல்லா காலகட்டத்திலையும் பிறந்த ஜனனம் முதல் மரணம் வரைக்கும்
அந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இப்போ 2-3 கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 கிரகம் இருக்குன்னா அந்த 2-3 கிரகத்தினுடைய கேரக்டரும் விடாமல் அவங்களுக்கு செயல்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குருத்துவத்தை தவிர்க்கவே முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சந்திரன் இங்கே இருக்குன்னா இதற்கு பேர் சுனபா யோகம். இதே குரு வந்து 12ல் இருந்தார்னா அது அனபா யோகம். குரு மட்டும் இல்லை, குஜாதி ஐவர் செவ்வாய் புதன் குரு சனி சுக்கிரன் எந்த கிரகமாக இருந்தாலும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இந்த சந்திரனுக்கு முன்னால் இருந்தால் அதற்கு பெயர் சுனபா யோகம், செல்வத்தை தரக்கூடிய யோகம், செல்வாக்கை தரக்கூடிய யோகம். வாழ்க்கை முழுவதும் இந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். இதே இது 12ல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதே இது 12ல் வந்துருச்சுன்னா அதற்கு பேர் அனபா யோகம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல குரு இருக்கும்போது அந்த குருவோட கேரக்டராகவே மாறுறாங்க. அந்த குரு ஒருத்தர் வழிகாட்டியாக வர்றாரு. திரும்ப 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 குருவை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிஷ்ய தோரணையிலே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் சிஷ்யன், அந்த சிஷ்ய தோரணையிலே இருப்பாங்க. அந்த குரு வழிகாட்டிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இவரே வந்து குருவாக அறியப்படுவார். அவரே கன்வெர்ட் ஆகுறாரு. சந்திரனாக இருந்தால் நல்ல சிஷ்யனாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் நல்ல குருவாக ஆகிவிடுவார்கள்னு அர்த்தம். இன்றைக்கி அவர் ரசிகர்கள் பூரா வந்து சிஷ்யர்கள், அவர் குரு. அப்போது இந்த உடம்பும் மனசும் எப்படி இந்த குருவோட கேரக்டர் அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ 12ல் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ 12ல் குரு இருந்தால் இந்த குருங்கிற கேரக்டரை வந்து இவங்க செயல்படுத்தி அப்போக்கப்போ ஒவ்வொரு இதுலேயும் இதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் ஒரு குருவால் வழிகாட்டப்படுபவர், அதற்கப்புறம் இவரே குருவாக உணரப்படுபவர், அவரும் ஒரு குரு தான் அப்படின்னு உணரப்படுவார். இங்கே வந்து இது வந்து நம்ம பணத்துக்காக வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி வரும். நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு தர்மம் இருக்குல்ல, அந்த தர்மத்தில் இந்த குருவுக்குரிய தர்மம் என்ன, ஆலோசனை அறிவுரை சொல்கிறது, ஆலோசனை சொல்கிறது, தத்துவமாக யோசிக்கிறது, நிறைய விஷயங்கள்லாம் கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேடையில் பேசும்போதே அர்த்தமான ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவாங்க. அதில் பெரிய செய்தி இருக்கும். இங்கே 2 வார்த்தை சொல்லும்போதே அதை வந்து அந்த நாடே யோசிக்கும். அந்த மாதிரியெல்லாம் கூட சில நேரங்கள் வந்துடும். இப்போ குரு இல்லாமல் இங்கே வேறு ஒரு பிளானட் இருக்கிறதா வச்சுக்கிறோம். இது நம்ம ரஜினிகாந்த் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். இப்போ கெஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது, அதை பார்ப்போம். கெஜம்னா யானை, கெஜம்னா யானை, கேசரினா சிங்கம். இந்த யானை வந்து கனவுல சிங்கத்தை பற்றி யோசிச்சுன்னா அலறி ஓடுமா. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால், இல்லை இந்த சந்திரனுக்கு குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால், இந்த பாருங்க மிதுன ராசி சந்திரன் அவருக்கு 10ல் குரு அல்லது 7ல் குரு அல்லது 4ல் குரு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இல்லை குருவும் சந்திரனும் சேர்ந்தே இருக்கிறாங்க, குரு உச்சம். இங்கே பாருங்க துலா ராசி துலா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சம். இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகமாக வரும். பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகமாக வரும். ஹம்ச யோகம் அப்படின்னு சொன்னால் அன்னப்பறவை யோகம். அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் குடிக்குமா, இது நமக்கு தெரிவிக்கப்படுகின்ற, கடந்த காலத்தில் புராண காலத்திலேருந்து தெரிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. அப்போது அந்த பாலை மட்டும் குடிக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிற, நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அத்தனை இருக்குது. நல்லதை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? அறிவுடைய நபருக்கு இருக்குது. குரு வந்து அறிவினுடைய அடையாளம். ஒரு அறிவாளி, ஒரு அறிவாளி என்ன செய்வான்? நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுவான், கெட்டதை விட்டுருவான். கெட்டதை விட்டுருவான்னா தேவையில்லாததை விட்டுருவான்னு அர்த்தம். தேவையான நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? அறிவுக்கு இருக்குது. அந்த அறிவினுடைய ரெப்ரசன்டேஷன் யார்? குரு பகவான். அதனால தான் இதை வந்து ஹம்ச யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கஜகேசரி யோகத்தில் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்து ஆட்சி, மீன வீட்டில் ஆட்சி, தனுசு வீட்டில் ஆட்சி. இப்போது கூடவே தனுசு வீட்டு கூடவே வந்து மூலத்திலே பூராடத்துலேயே சந்திரன் இருந்தால் அது கஜகேசரி. இப்போ தனுசு வீட்டில் இருக்க குருவுக்கு பூராடத்துலேயோ பூரட்டாதியிலையோ உத்திரட்டாதியிலையோ ரேவதியிலையோ சந்திரன் இருந்தால் அது கஜகேசரி. அதே மாதிரி தான் இங்கே இருக்க குருவுக்கு இங்கே மூலத்திலே பூராடத்துலேயோ உத்திராடத்துலேயோ கிரகம் இருந்தால், தனுசு வீட்டில் கிரகம் இருந்தால் சந்திரன் இருந்தால் அது வந்து
கஜகேசரி யோகம். இப்போ சந்திரனுக்கு அல்லது லக்னத்திற்கு 4, 7, 10வது இடங்களில் குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அதற்கு பெயர் கஜகேசரி யோகம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பேர் கஜகேசரி யோகம்னு அர்த்தம். குருவும் சந்திரனும் இருக்கணும். அதாவது லக்னத்துக்கு கூட, லக்னத்துக்கு இது வந்து பார்க்க வேண்டாம். லக்னம்ங்கிறது அந்த அம்ச யோகத்தில் வரும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் அது கஜகேசரி. இது நாம் பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மிகப்பெரிய பிரபுத்துவம் இருக்குது, எக்கச்சக்கமாக அதிகாரம் இருக்கும், இவங்களுக்கு மிகப்பெரிய பதவி இருப்பாங்க, பெரிய பெரிய பதவிகளில் இவங்க இருப்பாங்க, சமுதாய அந்தஸ்தோடு இருப்பாங்க, பெரும்பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு இருக்கிறாரு, ஒரு சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன்னா சிஷ்யன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஆள் சிஷ்யனாகவும் இருக்கும் தகுதியுடையவனாக இருப்பான், அதே ஆள் குருவாக இருக்கும் தகுதியுடையவனாக இருப்பான்ங்கிறது இந்த யோகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசிய முத்திரை. எங்கே கற்றுக்கிறோமோ அங்கே கற்றுக்குருவான், எங்கே வாத்தியார் ஆகணுமோ அங்கே வாத்தியார் ஆகணும். டைரக்டர் சொல்கிற ஸ்கிரிப்டை டைலாகை கற்றுக்கிறார், குருவாக டெலிவரி பண்ணிடுறாரு, ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறாரு. இப்படி வச்சுக்கோங்க. நான் ரஜினிகாந்தை ஏன் சொல்கிறேன்னா ஈஸியாக புரியணுங்கிறக்கா சொல்கிறேன், நீங்கள் மற்றபடி வேறு எதுவும் நினச்சிக்கிற வேண்டாம். இதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா கற்றுக்குறான், அதே ஸ்கூலில் அதே காலேஜில் அவன் ப்ரொஃபஸர் ஆகிறான். எங்கே கற்றுக்கிட்டானோ அதே காலேஜில் ப்ரொஃபஸராக வர்றான், அதே ப்ரொஃபஸருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறான். அதுக்கடுத்து அவனே ஹச்ஓடி ஆகிறான். குரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவனே ஹச்ஓடி ஆகிறான். அப்போ ஒரு குரு எப்படி உருவாகுறான்? சந்திரன். குருவுக்கு சந்திரன் யார்? காரகன். காரகன் போசகன் பாதகன். இது காரகன் பாசகன் போதகன் வேதகன்கிற தியரியில் இந்த குருவுக்கு சந்திரன் தான் காரகன். சந்திரன்னா சிஷ்யன். ஒருவன் சிஷ்யனாக இருந்தால்தான் குருவாக உருவாக முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த யோகங்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான 45 விதமான யோகங்கள் இருக்குது. 45 ஒரு 300 யோகங்கள் இருக்கு. நாம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு 45க்கும் குறைவில்லாத யோகத்தை 3 நாளில் கற்றுக்கிறது. ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு செஷன். இதை எல்லாரும் இதில் எல்லாருமே பயனடையணுங்கிறதுக்காக இந்த 3 நாள்லையும் வெறும் 750 ருபீஸ் தான் போட்டிருக்கு இதனுடைய ஃபீஸாக. இதில் எல்லா ஆட்களும் கலந்துக்கிட்டு அடிப்படை, இது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். ராசி கட்டத்தை பார்த்த உடனே பலன் சொல்கிறது. ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கு எதுக்கு என்ன பலன், செவ்வாய்க்கு என்ன பலன், இது இல்லை. முதல்ல இது என்னன்னு உணர்ந்துக்கணும். கஜகேசரி யோகம் அது என்ன பலன்? குரு சந்திரன், குருவும் சந்திரன் சேர்ந்து இருக்கிறது, குரு உச்சமாக இருக்கணும், சந்திரன் உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், இப்படி எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு சாதாரண நிலை. ஆனால் குருன்னா உபதேசிக்கிறவர், சந்திரன் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுபவன், குரு பாடம் நடத்துபவர், சந்திரன் கற்றுக்கொள்கிறவன். ஒரே ஆளுக்குள்ளே இந்த 2, ஏன்னா இந்த 9 பிளானட்டும் ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ராசி கட்டம்னு வச்சுக்கோங்க, இந்த 9 கட்டத்துக்குள்ளே இது இருக்குது. அப்போது எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பார்க்குறோம். இது முன்னாள் ஒரு செயலாளர், அதாவது தலைமைச் செயலாளர்னு கவர்மெண்ட்டில் இருப்பாங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையிலிருந்து அவங்க பணி செய்யக்கூடியவர்கள். இந்த ஜாதகம் எப்படி அப்படின்னம்னா அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, ஒரு முதலமைச்சர் பெண்மணி, அவங்களுக்கு இந்த பர்சனல் செக்ரட்டரி, அவங்களோட ஜாதகம் சந்திரனுக்கு 10ல் ஆட்சியாவோ உச்சமாவெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இவங்க நம்பர் 1 இல்லை, ஆனால் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு மாதிரியே அதிகாரம்தான். இந்த சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறார், இதுவும் கஜகேசரி யோகம்தான். அப்போ யார் குரு யார் சிஷ்யன்? அப்போ செக்ரட்டரி சிஷ்யன், அப்போ முதலமைச்சர் குரு. அப்போ அந்த குருவுக்கு ஏற்ற செக்ரட்டரியாக சிஷ்யனாக இருந்து பக்கபலமாக காலம்புறான்
இந்த காலம்புறான்னு சொல்கிறது வந்து வெறுமனே இல்லை. ஒரு 35 ஆண்டு காலம் வந்து ஒரு சிஷ்யையா, ஒரு தோழியா, ஒரு சகோதரியா பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது சிஎம் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் சிஎம்மாக இருந்தவங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. கஜகேசரி யோகம் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை கொடுக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு, இவ்வளோ லாபம் சம்பாரிச்சாங்க, இவ்வளோ பணம் சம்பாரிச்சாங்க, அதெல்லாம் இம்மெட்டீரியல். இங்கே குரு சிஷ்ய பாவனை செயல்படுகிறது. இது மட்டும்தான் நீங்கள் வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயம். இப்போ கேந்திரத்தில் இருந்தால் அதுன்னு சார், கேந்திரத்தில் இருந்தால் அது 3ல் இருந்து செயல்படாது. அப்படி கேந்திரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இங்கே பாருங்கள், சந்திரன் இதில் வந்து என்ன ராசியில் இருக்குது? நீர் ராசியில் இருக்குது. குரு வந்து காற்று ராசியில் இருக்குது. சந்திரனுக்கு 7வது இடம் நில ராசி, சந்திரனுக்கு 10வது இடம் நெருப்பு ராசி. அப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4ம் கேந்திரமாயிடும். இந்த சந்திரன் இங்கே இருந்தால் இந்த 3 ராசிகளும் இணைந்து செயல்படும். அதில் கிரகம் இருக்கோ இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். சந்திரன் இந்த மற்ற 3 ராசிகளையும் இழுத்து மீன ராசியினுடைய பலனை தருவார். அதை சப்போர்ட் பண்ணுற யார்? குரு கூட இருந்துட்டு அதை வலுவாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதை வலுவாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். இதை இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கஜகேசரி யோகம் வெறுமனே அதிகாரத்தை தருவதில்லை. குரு ஆயிடுவார் ஒருத்தர் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு நல்ல காரியதரிசியாக செயல்பாட்டு வீரத்தோடு இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் மாதிரியே இன்னொரு யோகம் இருக்குது, சுனபா அனபா யோகம். அதே மாதிரி வாசி பேசி யோகம்னு ஒரு யோகம். அது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சூரியன் எங்கே ஒரு இடத்துல போட்டுக்கிறோம், சூரியனை இங்கே போட்டுக்கிறோம், சரியா? இந்த இடத்துல போய் குருவை போட்டுக்கிறோம் 12வது இடத்துல. இல்லை வேணா புதனையும் கூட போட்டுக்கலாம். இது ஒரு பத்திரிகையாளரோட ஜாதகம். உலகத்தில் அவர் நையாண்டி பண்ணாத ஒரு அரசியல்வாதியே கிடையாது. அவர் கிண்டல் அடிக்காத அரசியல்வாதியே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகம். வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிளானட் வச்சுக்கிறோம். எங்கள் இன்னொரு இடத்துல பிளானட் எப்படிங்கிறது தெரியல. இதை வச்சுக்கிறோம். அனுபவம், உண்மை அப்படி வச்சுக்கோங்க. சனி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாய் வச்சுக்கோங்க. இது வந்து இதில் பாருங்கள், நான் இப்போ அனபாயோங்கிற மறந்துங்க, டைட்டிலில் மறந்துங்க. இப்போ சூரியனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருக்கு. சூரியனுக்கு ஒரு புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சுப கிரகம். சூரியனுக்கு 2ல் வந்து ஒரு பாப கிரகம், ஆனால் போல்டான கிரகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சூரியனுக்கோ சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய குணத்தை அவர்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இதை கூட இங்கே போட்டுக்கலாம். இது வந்து இதை தவிர்க்கவே முடியாது. அவ்வளவு போல்டாக பேசுவார். யாரை பற்றி வேணாலும் கிண்டல் அடிப்பார். கொஞ்சம் தப்பட்டால் போதும், உடனே வந்து வரைஞ்சிக்கிட்டு எழுதிடுவார். உலகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் எதிர்க்க துணியாத ஒரு மனிதர் அவருடைய ஜாதகத்தில் மேஷ லக்னத்திற்கு 7வது இடத்துல குருவும் புதனும் இருக்கும். மேஷ லக்னத்திற்கு 7வது இடத்துல குருவும் புதனும் இருக்கும். நிஷ்பலம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சூரியனுக்கு இருவரும் கிரகம் இருக்குது. சூரியனுக்கு 2ல் கிரகம் இருந்தால் அது பேசி யோகம். அதாவது எப்படி அப்படின்னா, எதை சொன்னாலும் ஆணித்தரமாக சொல்லணும். அதற்குரிய சக்தி, மனோசக்தி அவர்கிட்ட இருந்தது. அறிவு இருந்தது. செவ்வாய் அந்த இடத்துல வந்து இருந்த தர்க்க ரீதியாக போல்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் எப்படின்னா, சூரியனுக்கு 12ல் குரு இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படி வச்சுக்கிறோம். வருது இந்த குரு புதன், இதெல்லாம் புதன்லாம் எழுத்து. அவருடைய லைஃப் எதில் ஆரம்பித்தது? ஒரு எழுத்தாளராக தான் ஆரம்பித்தார், நடிகராக இருந்தார், அதெல்லாம் ஓகே.
அந்த எழுத்தும் அந்த குரு அறிவும் ரெண்டும் சேர்ந்து அவரை வந்து தொழில் நடத்த வச்சது. அவர் வக்கீல் தொழிலையும் பார்த்தார். அவர் சில கம்பெனிகளுக்கு கம்பெனி அட்வைசர், அப்போது இப்போ லீகல் அட்வைசராக பணிபுரிஞ்சிருக்கிறார். இந்த புதனும் இந்த குருவும் இதனால் கிடைத்த அறிவையும் வச்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், இது வேசியம்னா, சூரியனுக்கு 2 வந்து வேசி யோகம்னா, இது வந்து வாசி யோகம். இந்த வாசி யோகமும் எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காரகத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியனுங்கிறது ஆத்மா. எந்த காரகத்துவத்தின் மூலமாக அந்த சூரியன் வந்து இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, குருன்னா 12ல் இருக்கிறார். இந்த குரு அவருடைய வேலையை செஞ்சார். அவர் லீடராக இருந்திருக்கிறார், குருவாக இருந்திருக்கிறார், கைடாக இருந்திருக்கிறார், ஃபிலாசபராக இருந்திருக்கிறார், எல்லாம் இருந்திருக்கிறார். அது மாதிரி டெக்னிக்கலாக ஷார்ட்கட்டாக ஐடியா சொல்லக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறார். பல கூட்டுகள் ஏற்படுறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்திருக்கிறார். பொலிட்டிக்கல் அட்வைசர் புதன் மாதிரி யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. இதையெல்லாம் அவர் செயல்படுத்தி அவர் வாழ்ந்திருக்கிறார், அடையாளப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். பயங்கரமான கிரிட்டிக்னு அடையாளப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். அப்படி எடுத்துக்கிறோம். சூரியன் தான் மையம், இதெல்லாம் உபரி. அப்போது இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது மூலமாக அவர் பல செல்வாக்கு அவருக்கு வந்திருக்கு. எக்கச்சக்கமான செல்வாக்கு அவருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி போல்டாக இருந்திருக்கு. இது பேசி யோகம் அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாயோட கேரக்டரை அவரால் தவிர்க்க முடியாது. அவர் என்னைக்காவது பின் வாங்கிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன் ஒரு நாள் ஒரு இடத்துல கூட அவர் எதையுமே செஞ்சதில்லை. அப்படி ஒரு துணிச்சலான கேரக்டர். அப்போது லக்னமோ சூரியனோ சந்திரனோ இவர்களுடைய நிலைக்கு கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இல்லாட்டி முன் பின்னோகவோ கிரகங்கள் இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம்? முன்பின் இருந்தால் வாசி யோகம், வேசி யோகம். சூரியன் இருந்தால், இந்த சூரியனுக்கு பதிலாக இந்த இடத்துல சந்திரன் இருந்தார்னா அதை சுனபா யோகம், அனபா யோகம்னு சொல்கிறோம். இதை பற்றின டீட்டெயிலாக இது மாதிரி எல்லா யோகங்களுக்கும் இருக்கும். இது வந்து 2ல் இருந்தால் சுனபா யோகம், 12ல் இருந்தால் அனபா யோகம். இந்த 2லையுமே கிரகம் இருக்கேன். சுனபா அனபா துரதுரா அப்படிங்கிற ஒரு யோகம், துரதுரான்னு ஒரு யோகம் இருக்குது. ரெண்டு கேரக்டர் இருக்குது. போல்டாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் எல்லாருக்கும் அனுசரணையாகவும் இருப்பாங்க, டீட்டெயிலிங்காகவும் இருப்பாங்க. இந்த கேரக்டர், இந்த கிரகங்களுடைய கேரக்டர் பூரா இவங்களோட லைஃபோட ஏர்னிங் சைடு இருக்கும். உங்கள் லைஃபோட ஏர்னிங் சைடு இருக்கும். இவர் சிறந்த கல்வியாளர். இவர் பேரில் ஒரு ஸ்கூலே நடக்கும். இவருக்கு சொந்தமாக ஒரு ஸ்கூலே இருக்குது. வளசரவாக்கு லா சேட்டர்லின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்கூல். அப்போது எப்படி அப்படின்னோம்னா, இந்த காரகத்துவங்கள் எதுவுமே ஒன்று விடாமல் எல்லாமே வேலை செஞ்சிடும் வெவ்வேறு காலகட்டத்தில். எப்போ சார் அது வேலை செய்யும்? இந்த தசை வரும்போது வேலை செய்யுமா? இது பொதுவான கருத்தே. உங்கள் வலது கை எப்போ சார் வேலை செய்யும், இடது கை எப்போ சார் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க முடியல. வலது கண் எப்போ வேலை செய்யும், இடது கண் எப்போ வேலை செய்யும்னு கேட்க முடியுமா? அதாவது அதனுடைய குவாலிட்டி எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சன நேரமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் இங்கே மேஜிக். இந்த நிறைய யோகங்கள் இருக்கே, சூரியாதி யோகங்கள், சந்திரனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய யோகங்கள், இதையெல்லாம் இது பாருங்கள். இங்கே ஒரு சின்ன திருத்தம் பண்ணுறேன். அப்பா இங்கே இந்த சந்திரன் இங்கே கொண்டு போயிடும். லக்னம் அங்கே இருக்குது, அப்படியே வச்சுக்கிறோம். குரு இங்கே இருக்குது, புதன் இங்கே கொண்டு போயிடும். உச்சமாக இருக்குது, இருக்கட்டும், பரவாயில்ல, மாறி இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகங்கள், லக்னத்துக்கு 6, 7, 8 கிரகங்கள். இப்போது நல்லா பாருங்கள், இது நெருப்பு ராசி, இது நில ராசி, இது காற்று ராசி, இது நீர் ராசி. 4 பூதங்களும் சம்மந்தப்பட்டுருச்சு. 4ம் தெரிஞ்சவன் ஆகிட்டான். பிரமாதமான யோகம். இதுக்கு பேர் குடை யோகம்னு பேர். அதியோகம், லக்ன அதியோகம், சந்திர அதியோகம், சுப அதியோகம், சுப அதியோகம். இங்கே சூரியனை இங்கே வச்சுக்கலாம், இங்கே சூரியனை இங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு. அதாவது எப்படி அப்படின்னா, சூரியனுக்கு பக்கத்தில் தான் சுக்கிரன் புதன் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சூரியனுக்கு பக்கத்தில் தான் சுக்கிரன் புதன் இருக்கும். அந்த சூரியனை தனியாக காமிச்சா என்ன சார் சூரியனை காணுமேன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். சந்திர அதியோகம். 6, 7, 8 கிரகங்கள் இருந்தால் சந்திர அதியோகம். ஒரு 6ங்கிற டெய்லி ரொட்டீன், சுறுசுறுப்பானவன், மிகப்பெரிய ஆவலும் ஆர்வமும் ஆசையும் உடையவன், பெரிய விஷயங்களை சாதிக்கின்ற எண்ணம் உடையவன் அர்த்தம். 8வது இடம், தனக்கு இணையாக கூட்டாக சிலரை சேர்த்து கொள்ளுபவன், மற்றவர்களுக்கு பங்கு தருபவன்.
தனக்குரிய பங்கை மற்றவர்களிடமிருந்து நூதனமான அதாவது எளிதாக பெற்றுக்கொள்பவன், இப்படியெல்லாம் இதுக்கு பொருள் எடுக்கலாம். இந்த யோகம் மிகப்பெரிய யோகம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம சாரகதியெல்லாம் பார்க்கல, ஆட்சி உச்சமானு பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல. வெறுமனே கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? இந்த யோகம் யோகம்னு சொன்னால் சேர்க்கை சேர்க்கைன்னு சொல்லுவாங்களே, இணைப்புன்னு. இங்கே நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4 பூதங்களும் சந்திச்சிருச்சு. ஏன்னா 4 பூதங்களை தான் 12 கட்டத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகாயத்தை சொல்லவில்லை. ஆகாயம் என்பது சாட்சி பூதம். இந்த ஆகாயத்தில் தான் இந்த பூமி இருக்குது. நெருப்பு, நிலம், காற்று, நீர் உடைய இந்த பூமி வந்து ஆகாயத்தில் இருக்குது. அப்போ ஆகாயம் ஒரு இடத்த கொடுத்து வைக்கிது. நாம் இருக்கோம், நம்ம மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிறோம்னா ஆகாயம் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு, அதனால் நம்ம மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து அதியோகம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு 45லேருந்து 60 யோகம் வரைக்கும் இந்த 3 நாளில் நான் சொல்லித்தர இருக்கிறேன். மிக அற்புதமான வகுப்பாக இருக்கும். நீங்கள் ராசி கட்டத்தை பார்த்த உடனே சராசரியாக ஒரு மனிதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருக்கா, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருக்கா, லக்ன கேந்திரங்களில் கிரகம் இருக்கா, சந்திர கேந்திரத்தில் கிரகம் இருக்கா, சூரியனுக்கு எப்படி இருக்குது, பணபரஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, விதிமதி கதிக்கு, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒரு பகுப்பாய்வு மாதிரி ஈஸியாக குயிக்காக ஒரு யோகத்தை 5 நிமிஷத்தில் ஒரு யோகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரியான ஒரு வகுப்பாக இது இருக்கும். அனைவரும் இதை தவற விடாதீர்கள். வந்து கலந்து கொள்ளுங்கள். சிலர்லாம் ஜாதகத்தை பார்த்தோன்னு, ராசி கட்டத்தை பார்த்தோன்னே பலன் டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் போல் அதில் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறத காட்டிலும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஜோதிடம் எளிதாக பலன் சொல்வதற்கு வந்துவிடும். ஆக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருக. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.